ஒரு முட்டாள் ராஜாவும் அவருக்கு இருந்த 2 மனைவிகளையும் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஆகாஸ்வெரு என்கிற ஒரு பெரிய ராஜா, 127 நாடுகளுக்கு அரசனாக இருந்தவர், பேரரசன். ஆனா தன்னுடைய குடும்ப வாழ்வை எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியாத ஒரு ராஜா. அநேகர் அந்த ராஜா மாதிரி தான். அவருடைய தொழிலில், அவர்களுடைய வேலைகளில் மிகச்சிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த 127 நாடுகளுக்கு ஒரு ராஜாவாக இருக்கணும்னா அவர் எவ்வளவு சிறந்த போர் வீரராக இருக்கணும், எவ்வளவு சிறந்த கட்டுப்பாடு உடையவராக இருந்திருக்கணும். அதுபோல வேலைகளில் வெற்றி பெற்று குடும்பங்களில் தோல்வியடைந்தவர்கள் அநேகர் இருக்கிறார். ஒரு வேலையில் வெற்றி பெறதுனாலேயே குடும்ப வாழ்வும் எனக்கு தெரியும், என் மனைவி கிட்ட என்னால் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ராஜாவுக்கு பாருங்க என்னென்ன முட்டாள்தனமான பழக்கங்கள் பாருங்க. ஒன்று, எப்போ பார்த்தாலும் சுயத்தம்பட்டம் அடிக்கிறது. சுயத்தம்பட்டம்னா அவருடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டே இருக்கணும். நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சிறந்த இடம் எதுவாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் விருந்து தான். எப்போ பார்த்தாலும் பார்ட்டி. அப்போ அந்த பார்ட்டியில் மதுபானம் வேற. அப்படி எல்லாரும் மதுபானம் குடிச்சிட்டு இருக்கும்போது மனைவியை கூப்பிடுறாரு. தனக்கு அழகான மனைவி இருக்குதுன்னு மற்றவங்கள்ட்ட காண்பிக்கிறதுக்காக. எவ்வளோ பெரிய சுயநலவாதி பாருங்க. ஒரு குடிகார கும்பல் முன்பாக தான் கட்டின மனைவியை கூப்பிடுற ஒரு முட்டாள் ராஜாவை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ குடிகாரரு, முட்டாளு, அது மாத்திரம் இல்லை, இந்த வஸ்தி நான் வரமாட்டேன்னு சொன்ன பிறகு இந்த ராஜா முடிவு எடுக்கல. சுற்றி உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து இவரை குத்தி விடுறாங்க. ராஜா நீங்கள் முடிவு எடுத்தே ஆகணும், இந்த வஸ்தி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்டு கோபமடைந்து அந்த கையெழுத்தை போடுறார். பிறகு அவர் உக்கரம் தணிந்த பிறகு ஐயோ வஸ்திக்கு இப்படி செஞ்சுட்டுமேன்னு யோசித்துக்கிட்டு இருந்தாராம். பைபிள் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ குடிகாரன், கோபக்காரன், மற்றவங்க பேச்சை கேட்குற ஆள், சுயமாக முடிவெடுக்காத ஆள். அது மாத்திரம் இல்லை, மனைவியை விட நண்பனுக்கு தான் அதிக முக்கியத்துவம். அவருடைய நண்பனாக இருந்த ஒருத்தங்கிட்ட மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டார். அதனால தான் பெரிய சிக்கலே. எதுவுமே நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஒரு நபரை நாம் இங்கே பார்க்குறோம். எஸ்தரை திருமணம் பண்ண பிறகு 30 நாள் கூப்பிடவே இல்லையாம். அப்போ பாருங்க, இதுவும் சில பேர் மாதிரி தான். கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனால் வேலையில் ரொம்ப பிஸி. ராஜா பெரிய ராஜா இல்லையா, 127 நாடுகளுக்கு ராஜா இல்லையா, இப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கிறார் அவர். 30 நாள் ஆச்சு, என்னை இன்னும் கூப்பிடவே இல்லை, நான் அழைக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்தர் சொல்கிறாங்க. அவருடைய மனைவி யூத குலத்தை சேர்ந்தவள், அவளும் கொலை செய்யப்பட போகிறா, சாக போகிறான்னு கூட அந்த நாட்டு ராஜாவுக்கு தெரியல பாருங்க. அப்போ நல்ல ராஜா ஆனால் மோசமான கணவராக இருக்கிறார். இப்படி மோசமான கணவராக இந்த ராஜா இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் கூப்பிடுறாரு ஆனால் போகாமல் இருக்கணும். அது வஸ்தியுடைய ப்ராப்ளம். ஆனால் அவர் கூப்பிடலை, அப்போ போகணும். இது எஸ்தருடைய ப்ராப்ளம். 2 பெண்கள், 2 விதமான பிரச்சனை. ராஜா கூப்பிட்டும் போகாமல் இருக்கணுன்றது ஒரு பெண்ணுடைய பிரச்சனை. ராஜா கூப்பிடல, ஆனால் அவர் முன்னால் போய் நிற்கணும். பிரச்சனையாவது பதவி தான் போகும். 2வது பிரச்சனையில் உயிரே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ்தர் புத்தியாய் நடந்தாள். அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன்னை மட்டும் பாதுகாத்து கொள்ளலை. இவ்வளவு மோசமான ஒரு ராஜா தனக்கு கணவனாக இருந்து கூட அவளுடைய ஞானத்தினாலே அவளை மாத்திரமல்ல, அவளுடைய குலத்தையே காப்பாற்றினாள். இதுதான் எஸ்தர் புத்தகத்தினுடைய கதையில நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்வு இந்த சூழ்நிலையில எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான நபர் உங்களுக்கு கணவராக இருக்கிறதா நீங்க நினைச்சாலும் சரி, ஞானம், அறிவு, புத்தி என்பவைகள் மூலமாக புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளாலே இடித்து போடுகிறாள். ஆகவே நீங்களும் கூட உங்க வீட்டை கட்ட முடியும். இப்ப எந்த சூழ்நிலை அது இருந்தாலும் அதை மீண்டுமாக நீங்கள் எழுப்பி நிறுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.